சிம்பிள். இப்போ வந்து +2 ரிசல்ட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாழ்த்துக்கள். இப்போ எல்லாரும் என்ன பாக்குறாங்கன்னா விஜய் மறுபடியும் ஓட்டியது நான் அவனோட காலேஜ் செலவும் ஏற்றுங்க, கையில் காசு தராதிங்க, அவனோட காலேஜ் செலவு ஏற்றுங்க, தமிழ்நாட்டிலே நம்பர் 1 டாப் காலேஜில் வந்து சேர்த்து விடுங்க, உங்கள் கட்சியை வளர்த்துக்குங்க இது மூலியமா. அதை விட்டு அது என்னது 2 கோடி 3 கோடின்னு பிச்சைக்காரத்தனமா வந்துட்டு அதெல்லாம் இவ்வளோ இழிச்சவாயினுங்க இருக்கானுங்க தமிழ்நாட்டில். அவனா வந்துட்டு எடப்பாடி ஓபிஎஸ் வந்துட்டு எப்படி மோடிக்கு வந்துட்டு கும்பிடு போட்டு ஆட்சியை தக்க வச்சுட்டு இருந்தாங்களோ அந்த நிலமை தான் வந்து 2026க்கு அப்புறமேட்டு சப்போஸ் விஜய் வந்தாலும் அதே தான் நடக்கும். மற்றபடி நீங்கள் நினைக்கிற அளவு வேறு எந்த ஒரு சின்ன மாற்றம் கூட நடக்காது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு அவங்களுக்கு தேவை 2026 ஒரு வலுவான இது தேவை. அவங்க கட்சியில் இருந்து யாராச்சும் அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ வச்சு ஆகணும். அது மாதிரி ஒரு இந்த பைத்தியம் முடிச்சு போய் திரியிறானுங்களே அவங்கள டார்கெட் பண்ணுறது தான் அந்த பிஜேபியோட வேலை. அதுக்காக இப்போ தமிழ்நாட்டில் யார் மேலே குறி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் விஜய் வரலாம் அப்படி சொல்லிட்டு 22ஆம் தேதி தமிழ்நாட்டில் நம்ம ஆள் வராள் இருக்காண்டா அவனுக்கு பிறந்தாள் வருதுடா மாநாடு நடத்துறா அவனு பார்த்துலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் வச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு தளபதி தேவைப்படுறாங்க. அதனால இது ஒரு அரசியல் விளையாட்டு தான். அதனால் இந்த தளபதி கொண்டு வந்து இங்கே போட்டி போட வைக்கிறாங்க. நல்லா நகைச்சுவையாக தான் இருக்குது, காமெடியாக தான் இருக்குது. அவர் மாநாடு நடத்தினா எப்படி இருக்கும், அங்கே வர கூட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா சிரிப்பாக தான் வருது. நடத்திட்டோம் என்னதான் எதுக்காக மாநாடு போடுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இன்னும் கட்சியோட சின்ன அறிவிக்கல, கொள்கை அறிவிக்கல, எதுக்கு மாநாடு, எதுக்கு என் பக்கம் எவ்வளோ பேர் இருக்காங்க காட்டுறதுக்கா? என்ன தளபதி என்ன இது எனக்கு ஒன்றும் புரியல. ஏற்கனவே இப்போ ஆன்லைன் மூலமா அவரோட கட்சியில சேர்த்துக்கு வந்து ஒரு விண்ணப்பம் மாதிரி விட்டாங்க. அதுக்கு அவர் மாஸ் பயங்கரமா இருந்தது. மாசுனா ஏன்னா ஒரே நாள்ல இத்தனை பேர் வந்து எந்த உறுப்பினர் இவ்வளவு இழிச்சவாயினுங்க இருக்கானுங்க தமிழ்நாட்டுல. அதானே சொல்லுங்க. அதே மாதிரி இப்போ ஒரு மாநாடு நடத்தி பின்னாடி எவ்வளவு பவர் இருக்குதுன்னு காட்டுறதுக்கு தான் இந்த மாநாடு. அவன் பவர்ல போட்டு அடிச்சாங்க. ஏங்க நீங்க வேற தமிழ்நாட்டுல அதான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. நானும் கொஞ்சமாவது யோசிச்சு செஞ்சுச்சு இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பேர் ரொம்ப எப்படி சொல்றது ஒரு இழிச்சவாய்த்தனமா இருக்காங்க. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. அது யார் என்ன சொன்னாலும் சரி இதுதான் உண்மை. ஒரு மேக்கப் போட்டுட்டு ஒரு டேக் ஆக்ஷன் சொல்கிற ஒரு நடிகனுக்கு பின்னாடி எதுக்கு எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இது கூட்டம் கம்மி தானே. அவர் கொடுத்த பில்டப்புக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். 5 கோடி 6 கோடி நினச்சேன், இன்னும் 1 கோடியே தொடல. இதுவும் அப்படியே போயிடும், அவ்வளோதான். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தானே. அவர் மாநாடு நடத்துகிறா, அது மாநாடு நடத்தலாம் என்ன நடத்தலாம், அது பிறநாளுக்கு நடத்தலாம் என்ன நடத்தலாம் என்ன. அதே மாதிரி வந்து விஜய் கட்சிக்கு பின்னாடி பிஜேபி இருக்கிறதாக பேச்சு வருது. அதை பற்றி அது உண்மை தானே, பார்த்தாவே தெரியுது. அவர் பண்ணுற செய்கைகள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு அவங்களுக்கு தேவை 2026 ஒரு வலுவான இது தேவை. அவங்க கட்சியில் இருந்து யாராச்சும் அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ வச்சு ஆகணும். அது மாதிரி ஒரு பவரான ஆள் தேவை. சரி ஓகே, யாரை கொக்கி போடலான்னு பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு வலையை போட்டாங்க. பட் அவர் வந்துட்டு ரொம்ப வயசாயிருச்சு. வயசான காலத்தில் நாம எங்கடா போய் அரசியல் ஏற்கனவே கழுவி ஊற்றணுங்க அப்படி சொல்லிட்டு புத்திசாலித்தனமா. ஏன்னா அவர் இப்போ ஒரு 30 வருஷமாவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா டேக்கா கொடுத்துட்டு இருக்காரு. நான் வரேன்ட்டு கடைசியில் வராமலே போட்டாரு. அதே மாதிரி அவருக்கு அடுத்த பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தாங்க. கமல் சார் பார்த்தாங்க. கமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு சரி ஓகே கட்சி ஆரம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து யார் இருக்காங்கன்னு பார்த்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்தார். சரி அவருக்கு அரசியல் ஆசை நிறையா இருந்துச்சு. சரி ஓகே என்ன இவரை நம்ம வழி கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடி ரைட்ஸ் விட்டாங்க. ஓகே ரைட்டு, ஐடி ரைட் விட்டோடனே ஒரு ஆள் கொஞ்சம் இதில் மாட்டிட்டாரு. மாட்டின உடனே அவரோட பினாமி புஷி ஆனந்த் இருக்கார்ல, அவர் பிடிச்சி அவர் மூலிமா மிரட்டி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு இப்போ பிஜேபி வந்துட்டு பேக்ரவுண்டில் வளர்த்திட்டு இருக்கு. இவர் சொந்தமாக இந்த முடிவு எடுத்திருந்தால் எல்லாருமே பாராட்டலாம். எல்லாமே மக்கள் நல்லது பண்ணுறதுக்காக பண்ணால் எல்லாருமே பாராட்டலாம். ஆனால் வந்துட்டு ஒரு பிஜேபியோட தூண்டுதல்னு பேரில் அவங்க வந்து டைரக்ஷன் பண்ண போனால் இவர் இன்னும் அங்கே நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. கேமரா நடிக்கணும், இங்கே வெளியில் நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. என்ன வெளியில் நடிக்கிறது அப்பட்டமாக தெரியுது, அவ்வளோதான். அதே மாதிரி வந்து பிஜேபி வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்கல்ல, அது எப்படி பாக்குறீங்க? ஒரு 2026க்கு வந்துட்டா அப்போ நம்ம தமிழ்நாடோட நிலைமை எப்படி இருக்கும்? தமிழ்நாடு நிலைமை இப்படிதான் இருக்கும், ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட பிளானிங் அதான், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ பிஜேபியோட பிளானிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா இப்போ மண்டி அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா கங்கனா ரணாவத்தை இப்போ நிற்க வச்சிருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு இன்னும் பேக்ரவுண்டில் வந்துட்டு பிஜேபி மேலே ஒரு பற்றோ கொள்கை மேலே ஒரு இதே கிடையாது. அவங்களுக்கு தேவை நடிகை கவர்ச்சி. இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா சுதீப் இருக்கார்ல, சுதீப்பையும் பிஜேபியில் இழுத்துக்கிட்டாங்க. ஒரு நடிகர், அவருக்கு பின்னாடி வந்துட்டு அந்த இழிச்சவாய்த்தனமாக தெரிகிற சிந்திக்க தெரியாத ஒரு தற்கொலை ரசிகர்கள் இருக்கானுங்க தெரியுமா. என் தலைவன் அப்படின்னு சொல்கிறேன், அவங்கள தான் சொல்கிறேன். மற்ற ரசிகர்களை நான் சொல்ல, மற்ற ரசிகர்கள்லாம் சினிமாவை பார்த்துட்டு வர யாருமே சொல்ல. இந்த பைத்தியம் முடிச்சு போய் திரியிறானுங்களே அவங்கள டார்கெட் பண்ணுறது தான் அந்த பிஜேபியோட வேலை. அதுக்காக இப்போ தமிழ்நாட்டில் யார் மேலே குறி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் விஜயை குறி வச்சிருக்காங்க. இவரோட இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். அவங்க மோடி சேம் இப்போ விஜய் வந்துட்டு இப்போ அரசியல் கட்சியில் நின்னாலுமே 2026 நின்னாலுமே
ஒரு ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு எடப்பாடி ஓபிஎஸ் வந்துட்டு எப்படி மோடிக்கு வந்துட்டு கும்பிடு போட்டு ஆட்சியை தக்க வச்சுட்டு இருந்தாங்களோ அந்த நிலமை தான் வந்து 2026க்கு அப்புறமேட்டு சப்போஸ் விஜய் வந்தாலும் அதே தான் நடக்கும். மற்றபடி நீங்கள் நினைக்கிற அளவு வேறு எந்த ஒரு சின்ன மாற்றம் கூட நடக்காது. ஒரு அடிமை ஆட்சி தான் இருக்கும். விஜய் வந்தா மோடிக்கு அடிமையா தான் இருப்பாருன்றீங்க. இப்போ அப்படிதான் இருக்காரு. அதனால கண்டிப்பாக 100% அப்படிதான் இருப்பாங்க. இப்போ வந்து மாநாடு நடக்குதா பேச்சு உள்ளதால அந்த மாநாடு நடந்தா மதுரை இன்னும் ஆகும்னு நினைக்கிறீங்க? மதுரெலாம் ஒன்றும் ஆகாது. அவனு மாரியாக இருப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வந்தது வேவாது காவேக்காடு அறவேக்காடு இதுக்கு தான் அந்த மாநாட்டுக்கு போவோம். புத்தியில் எவனாச்சும் போவானா அரசியல் மாநாட்டுக்கு? அவன் பிழைக்க அவன் மாநாடு நடத்துறான். நம்ம பிழைக்க நம்ம பொழப்பு பார்க்கலான்னு அவன் பாட்டு பொழப்பு பார்த்துட்டு போவான். என் தலைவன் உயிர் அவர் சொல்றது போறது வரதுன்னு போனானுன்னா அப்புறம் போக வேண்டியது. அப்படி மேலே ஒன்றுத்துக்கு அவன் போக வேண்டியதான். ஆசை தாங்க, வேற எதுவுமே கிடையாது. சரி அங்கே போனால் நமக்கு சீட்டு கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, நம்ம பவர் என்ன அதை என்ன இது என்ன காட்டுறதுக்காக அப்படி போறானுங்க. கடைசியில் அங்கே போனால் ஒன்று உரிக்க ஒன்றும் இல்லை. வெங்காயம் வாங்கல உரிக்க ஒன்றும் இல்லைம்மா, வெங்காயம் அப்படிம்பாங்களா. அங்கேயும் உரிக்க ஒன்றும் இல்லை. அது சாதா இந்த மாநாடாக இருக்காது, ஒரு ஜோக்கர் மாநாடு மாதிரி தான் இருக்கும். பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. சும்மா இன்னும் ஃபர்ஸ்ட்டில் வந்து வெளியே விஷயம் தெரியாத வரைக்கும் அப்படியே ஓகாம்பாங்க. விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான், ஃபினிஷ்ட். இப்போ எல்லாரும் வந்து நடிகர் வட்டத்திலேயே விஜய் அரசியல் வந்தால் அவர் நல்லா தான் பண்ணுவார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இவ்வளோ நாள் என்ன நல்லது பண்ணார் எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நல்லது பண்ணார்? அவருக்கு இருக்கிற பவருக்கு என்ன நல்லது பண்ணார்? நான் தான் கேட்குறேன், என்ன நல்லது பண்ணார்? உடனே வந்துட்டு நீ என்ன பண்ணு நினைக்க கூடாது. ஏன்னா அவருக்கு இருக்கிற ஸ்டார் பிம்பா வேற, அவங்க வாங்குற சேலரி வாங்குற சொசைட்டியில் அவங்களுக்கு இருக்கிற நேம் வேற. அவங்க என்ன நல்லது பண்ணாங்க? எதுக்காக இப்போ அரசியல் வராங்க? மக்களுக்கு நல்லது பண்ண அரசியலுக்கு வந்தால் பண்ண அவசியமா? வராமலே பண்ணலாம்ல. எக்ஸாம்பிள் இப்போ ராகவா லாரன்ஸ் எடுத்துக்கங்க. வராமல் அரசியலுக்கு வராமல் தான் எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க. அவர் அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக வர இருக்கலாம். ஏன்னா விஜயோட அவர் ஒன்றும் பெரிய ஆக்டர் கிடையாது. இவர் எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு. ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அவர் விளம்பரத்துக்காக பண்ணுறாரா இல்லை அதுக்காக பண்ணுறாருன்னு தெரியல, ஆனால் பண்ணுறாரு. அந்த ஒரு இதுக்கு சொல்கிறேன். அதுக்காக வந்துட்டு உடனே ராகவா லாரன்ஸ் நான் நல்லவரெலாம் சொல்லலை, அவரால் முடிஞ்சதை பண்ணுறாரு. அதுக்காக நான் சொல்கிறேன். இவர் எதுக்காக இதுக்கு கட்சிக்கு வராரு? அவரால் வந்துட்டு சின்ன விஷயந்தான். அவரோட ஃபேமு அந்த சொத்துக்கள் இதெல்லாம் இருக்குல்ல, அதை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் ஒரு சுய விளம்பரத்துக்காக தான். வேறலாம் எதுக்காகவும் கட்சிக்கு இங்கே வரல. மற்றபடி பெருசாக இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒன்றும் அரசியல் ஒன்றும் புரட்டி போட்டுற மாட்டாங்க. அந்தளவுக்கு பெரிய லெஜண்ட் இங்கே ஒன்றுமே கிடையாது. ராகவா லாரன்ஸ் சொன்னீங்களே, அவரே வந்து விஜய் அரசியலுக்கு வந்தால் அவர் நல்லது செய்வார் தான் சொல்றாரு. ஏன்னா ராகவா லாரன்ஸ் ஒரு பேட்டி சொல்லியிருப்பாரு, அவர் அப்பாவி பாவம், அவர் அப்பாவிங்க, அப்பாவி தான் நல்லது பண்ணுவான். புத்திசாலி என்னைக்குமே அவன் குடும்பத்தெல்லாம் சேர்த்து வைப்பான். அவர் அப்பாவி, அவருக்கு இன்னும் விஷயம் தெரியல. தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எல்லாருமே கல்வி ஊற்றுவாங்க. பின்னாடி பிஜேபி தான் இருக்கான்னு சொல்லிட்டு. இல்ல நான் சொல்லல, பப்ளிக் பேசிக்கிறாங்க, அதான் நான் சொல்றேன். இது வந்து நம்ம அவர் வீட்டுல வந்து ஜன்னலையோ இல்ல கேட்டையோ திறந்து பார்த்துட்டு வரல. நான் விஜய்க்கு எதிரானவனும் கிடையாது. எனக்கு அரசியல் வந்து புனிதமானதுதான். எனக்கு அரசியலுக்குள்ள இருக்கிற அந்த பண்ணிங்க இருக்காங்கல்ல, மக்கள் வரி பணத்தை தின்னு கொளுத்து போன பண்ணிங்க இருக்காங்கல்ல, அந்த பண்ணிங்களை தான் எனக்கு பிடிக்காத தவிர அரசியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரசியல் மாபெரும் தலைவர்கள் எல்லாருக்குமே எனக்கு பிடிக்கும். அரசியல் நான் டீப்பாக கவனிக்கிறதுனால எனக்கு அந்த சில விஷயங்கள்லாம் தெரியுது. அவர் விடுற அறிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, ஒரு அமித்ஷாவோ ஒரு பிரதமர் மோடியோ ஒரு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோ அவங்களோட அறிக்கையை ஒரு ஆன்லைனில் விடுவாங்க, ஒரு நியூஸ் பேப்பரில் விடுவாங்க தெரியுமா? அந்த அறிக்கையோட ஜெராக்ஸ் மாதிரி இது அப்படியே இருக்குது. நீங்கள் நான் சொன்னால் நம்பலனா கூட, நான் சொல்கிற வார்த்தைகள் கூட பொய்யா இருக்கலாம். ஆனால் தினத்தந்தியோ தினமலரோ தினகரன்லையோ ஒரு நியூஸ் பொய்யா இருக்க ஒன்லேயாச்சும் உண்மை இருக்குது தெரியுமா? ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து அவர் விட்ட அறிக்கையும் நான் சொன்ன நிதி அந்த அறிக்கைகளாக இருக்குல்ல, 2 அறிக்கையை வச்சு பாருங்க, அப்படியே ஒன்று ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்கும், பக்காவாக இருக்கும் அந்த விஷயங்கள். அது பார்த்தாவே தெரியும். ஒவ்வொரு இந்த பேட்டர்ன் ஸ்டைல் இருக்குல்ல, அது டீப்பாக பார்க்குற எல்லாருக்குமே புரியும். அது அரசியல் இப்போ வந்துட்டு அரசியலை பற்றி பேசுகிறாங்களா அரசியல் விமர்சகர்கள், அவங்கள கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க. அது அவர் முன்னெடுக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. லியோ படத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி, லியோ படத்துக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க அவங்களோட ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் பார்க்க தெரியுதுல்ல. ஓகே, பின்னாடி பிஜேபி தான் கன்ஃபார்ம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா தளபதி ஸ்டாலின் இருக்காருல்ல, அவரை முன்னெடுத்து வராங்க. இவங்க பிஜேபியோட பிளான் என்னன்னா, அங்கே ஒரு தளபதி திமுக வந்துட்டு பிஜேபியோட சேர மறுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு தளபதி தேவைப்படுறாங்க. அதனால வந்து இது ஒரு அரசியல் விளையாட்டு தான். அதனால இந்த தளபதியை கொண்டு வந்து இங்கே போட்டி போட வைக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து +2 ரிசல்ட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாழ்த்துக்கள். இப்போ எல்லாரும் என்ன பாக்குறாங்கன்னா, விஜய் மறுபடியும் வந்துட்டு நான் உதவி ஏதாவது செய்வாரண்ணா அப்படிலாம் வந்துட்டு தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளாம் வந்துட்டு இது தெரியல பண்ணால் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லையே, பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு அவர் சம்பாதிச்ச பணத்திலே போடுறாங்க. எல்லாம் பிஜேபி கொடுக்குற காசு தானே. போன டைம் 2 கோடி செலவு பண்ணுறது கூட அவங்களோட காசு தான் கேள்விப்பட்டேன் நான். ஒரு என்னது எவ்வளோ வெளியே ஒரு பைசா எடுக்க மாட்டாருங்க. ஒரு மற்றவங்க செலவு பண்ணுறதே ஒரு பைசா எடுக்க மாட்டாங்க. செலிபிரிட்டி ஆனாவே அப்படி தான் வச்சுக்கோங்க. அவங்களுக்குள்ள ஒரு இது வந்திருக்கும்.
கண்டிப்பாக செஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கோடிங்கிறது எனக்கு 2 கோடிங்கிறது அவருக்கு ஒரு சாதாரண விஷயம். அது 200 கோடியில் 2 கோடிங்கிறது என்ன, 1%, 2%? எனக்கு மேக்ஸில் நான் வீக்கு, 1%, 2% தான் வரும். செய்யலாம் 50 கோடி 60 கோடின்னு. யார் அவங்க வாழ வச்ச தமிழ்நாட்டு ரசிகர்களோட குழந்தைகள் தானே இப்போ வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கு. இன்னும் 4 வருஷம் கழிச்சு ஓட்டு கேட்க அங்கே தானே போவீங்க. அவங்க செலவு பண்ணலாம். 50 கோடி 100 கோடி 200 கோடின்னு செலவு பண்ணலாமே, வாரி இறைக்கலாமே. ஒவ்வொரு ஆளுக்கும் வந்துட்டு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணலாம். அவங்களோட காலேஜ் ஃபீஸ்லாம் நீங்கள் ஏற்றுக்கலாம்ல. அதனே 2 கோடி பிச்சைக்காரத்தனமா? நல்லா தாராளமாக செலவு பண்ணுங்க. நானே என் சொந்த காசில் பேனரு ஃப்ளெக்ஸ்லாம் வச்சு எப்படி சொல்கிறது, என் மாவட்டம் ஃபுல்லாக நான் பரப்புகிறேன். இதை கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு 200 கோடி 250 கோடி செலவு பண்ணுங்கள். நல்லா தாராளமாக பிரம்மாண்டமாக செய்யுங்க. எல்லாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட காலேஜ் செலவும் ஏற்றுங்க. கையில் காசு தராதிங்க, அவனோட காலேஜ் செலவு ஏற்றுங்க. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 டாப் காலேஜில் வந்து சேர்த்து விடுங்க. உங்கள் கட்சியை வளர்த்துக்குங்க இது மூலிமா. அதை விட்டு அது என்னது 2 கோடி 3 கோடின்னு பிச்சைக்காரத்தனமாக வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப விஜய் சார், ரொம்ப தப்பு விஜய் சார். ஓகேவா? என்னால் பெருசாக செய்யுங்க. இந்த மாநாடும் பிஜேபி ஏற்பாடு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா பிஜேபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ரிசல்ட் வந்துடும். இப்போ என்ன சொல்கிறது, ஜூனா ஜூலையா அடுத்த 4th வந்துட்டு ரிசல்ட் வந்துடும். கண்டிப்பாக பிஜேபி டெபாசிட் வாங்காது. இது வாங்கின உடனே சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு 22ஆம் தேதி தமிழ்நாட்டில் நம்ம ஆள் ஒரு ஆள் இருக்காண்டா, அவனுக்கு பிறந்தநாள் வருதுடா, மாநாடு நடத்துறா அவனு பார்த்துலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் வச்சிருப்பாங்க. அடுத்து என்ன இதில் ஒன்றும் பிஜேபிக்கு என்ன ஒரு சவாலாக இருக்குன்னா, இப்போ வந்துட்டு அதில் முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலையா, இல்லை இப்போ போய் சேர்ந்த அன்புமணி ராமதாஸா, இல்லை வந்துட்டு அடுத்து வந்துட்டு புதுசாக இறங்குற அவர் வந்துட்டு தளபதி விஜயா, 3 பேர்த்துல யாருன்னு கண்டிப்பாக குழப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் உட்கட்சி பூசல் நிறையா வரும். ஆனால் இது வந்துட்டு இன்னும் அவங்க தளபதி ரசிகர்களுக்கே நிறைய விஷயம் தெரியாது. பிஜேபி தான் பின்னாட்டுக்கு தெரியாது, அவங்களே வெறுத்து இந்த கட்சி விட்டு விளையிடுவாங்க. இப்போ போன உறுப்பினர் அட்டை எவ்வளோ சொன்னீங்க, 80 லட்சமா 1 கோடினா வச்சுங்க. 1 கோடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பர்சன்டேஜ் இறங்கிடும். 1 கோடி பேர் பேரளவு தான் இருப்பாங்க, அவருக்காக வேலை செய்ய மாட்டாங்க. அதான்